ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு வீக் இன் மை லைஃப் மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கோயம்புத்தூர் 3 இயர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஆக்சுவலாக நான் காலேஜுக்கு வேண்டி தான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். இப்போது காலேஜும் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ ஒர்க்குக்காக தேடிட்டுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இங்கே வந்துட்டு நான் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். நம்ம வெளியூருக்கு படிக்கணும், நல்லா வாழணும், அப்படியெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் தப்பு கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கணும்னா நம்மளுக்கு முக்கியமாக அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பணம். அந்த காசுன்னு ஒரு விஷயம் இருந்தால் நம்ம வெளியூரில் இண்டிபெண்ட்டாக எவ்வளோ சந்தோஷமாக வேணால் இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த மாதிரின்னா, நம்ம காசுக்காக ஓடணும். அந்த காசு இருந்தால் தான் நம்ம சாப்பாடு அண்ட் கடன், இஎம்ஐ எல்லா பிரச்சனையும் வரும். எனக்குமே இருக்குது அந்த மாதிரியெல்லாம். நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்தளவுக்கு செலவுகளும் இப்படி கூடிகிட்டே போகுது. இதெல்லாம் எப்படி நம்ம தனியாக ஒரு இடத்துல இருக்கும்போது தான் ஓகே காசோட அருமை அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்கடா இவ வீடியோவில் சொல்லிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் இங்கே கோயம்புத்தூர் 3 இயர்ஸில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். முக்கியமாக யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நம்ம எந்த லிமிட்டோட ஒருத்தவங்கக்கிட்ட இருக்கணும், அது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். முக்கியமாக என்னோடய காலேஜில் கூட நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல என்கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு பின்னாடி என்னை பற்றி அவ்வளோ தப்பாக பேசுவாங்க. என்னோடய கேரக்டர் அப்படி. ஸோ நான் மற்றவங்களுக்காக என்னோடய கேரக்டரை மாற்றிக்க முடியாது. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறதே மற்றவங்களுக்கு பிடிக்காது. அப்போது நம்மளாக இருக்கும்போது யார் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்மளை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்குவோம். அப்படியே யாருமே இல்லைனா நம்ம யாருக்கிட்டையுமே பேச தேவையில்லை. அப்படி தான் நான் என் 3 வருஷமும் ஓட்டியிருக்கேன். என்னோடய 3 வருஷம் காலேஜ்லேயும் எல்லா மேமும் கேட்டிருக்காங்க, ஏன் நீ தனியாக உட்காந்துருக்கேன்னு. நான் சொல்கிறத நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், அவ்வளோதான். பட் அந்த மாதிரியுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது எமர்ஜென்சினா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் நிறைய நாள் இருந்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கஃபேயில் தான் பார்ட் டைமாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா, அங்கே இந்த பர்கர் பண்ணுற வீடியோ சரி ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி அதையுமே இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணுமான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்கர் பண்ணுற வீடியோ வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு தனியாக வீடியோ போட்டு ஷேர் பண்ணுறேன். அண்ட் பக்கத்து கடையில் இந்த பால்கோவா பன்னும் தட்டு வடை செட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நைட்டுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஹெக்ஸாவேரில் இன்டர்வியூ போயிருந்துச்சு. ஸோ அதுக்கும் போயிருந்தேன். அண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் கால் பண்ணுறாங்களான்னு சொல்லி. அண்டு என்னோடய வாலுக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தேன். அதில் என் பர்த்டேக்கு கேக் பாக்ஸில் கொஞ்சம் பாக்ஸில் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.